தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை முதலமைச்சராக முன்னெடுத்துச் செல்ல இருந்த நிலையில் நிர்பந்தத்தின் பெயரில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்துவிட்டதாக ஆதரவாளர்கள் தற்போது போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். மக்களுக்கு எதிரான கூட்டணியில் அவர் இணைந்துவிட்டதால் கட்சியில் இருந்து விலகுவதாக அக்கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் அமீர்கான் மற்றும் தென்சென்னை மாவட்ட தலைவர் இல பாஸ்கரன் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்களினுடைய நம்பிக்கைக்கு விரோதமான ஒரு முடிவினை தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்திருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மாநில காங்கிரசினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் என்கிற முறையில் அந்த பொறுப்பில் இருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன், விலகிக் கொள்கின்றேன். எங்களுடைய நிலைப்பாட்டினை இன்னும் ஓரிரு தினங்களில் எங்களோடு ஒத்த கருத்து இருக்கின்ற தலைவர்களோடு கலந்து பேசி எங்களுடைய மூத்த துணைத் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களோடும் கலந்து பேசி எங்களுடைய முடிவினை விரைவில் தெரிவிப்போம். நாங்கள் முன்னெடுத்து சென்றது ஜி.கே. வாசன் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும், முதலமைச்சர் வேட்பாளராக அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த மக்கள் நல கூட்டணி பிளாட்பார்ம் அன்றைக்கு அமைத்தோம். ஆனால் இன்றைக்கு அமைத்திருக்கிற மக்கள் நல கூட்டணி என்பது விஜயகாந்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது என்பதாகும். இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை அண்ணன் ஞானதேசிகன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொண்டர்களை குழப்பக்கூடாது. நீண்ட நாட்களை உண்மையை மறைக்க முடியாது. தலைவர் வாசன் அவர்களுக்கு என்ன நிர்பந்தமோ தெரியவில்லை. அவருக்கே விருப்பமில்லாத கூட்டணி என்றுதான் சொல்லுகிறார்கள். தொண்டர்கள் மீது இப்படி திணித்திருப்பது அவரை நம்பி வந்த பல லட்சம் பேரை இன்றைக்கு தெருவிலே நிறுத்தியிருக்கிறார்கள்.